Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.5ல third sum. நம்மளுக்கு ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க ரெண்டு லைனையும் ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் லைனை ஏக்கு ஈக்குவேட் பண்ணுறேன், செகண்ட் லைனை பி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ ஏக்கு ஈக்குவேட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இந்த டிவைடில் இருக்க 2 இங்கிட்டு வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ 2a minus 1 plus 1 ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2a plus 1. சிமிலராக y plus 1/3 equal to a. அப்போ இந்த 3 இங்கிட்டு வந்தால் மல்டிப்ளை ஆகும். ஸோ 3a plus 1 இங்கிட்டு வந்தால் -1 ஆகும். இங்கேயும் அதே மாதிரி தான் 4a இந்த -1 இங்கிட்டு வந்தால் +1. சிமிலராக செகண்ட் ஈக்குவேஷனை நான் b அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ இங்கே என்ன ஆகும்? இந்த 1 இங்கே வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ 1bயை நம்ம வெறும் bனே எழுதிக்கலாம். -3 + 3 ஆகும். இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த டிவைடில் இருக்க 2 இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ 2b -m + m ஆகிடும். இசட்டோட வேல்யூ டைரெக்டாக ஈக்குவல் டு b. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகும்போது எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களே இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2a + 1 = b + 3. அதாவது இந்த எக்ஸ் வேல்யூவும் இந்த எக்ஸ் வேல்யூவும் ஒன்றா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ நான் பியை இந்த சைட் கொண்டு வந்தேன்னா நம்மளுக்கு 2a - b, இந்த 1 இங்கிட்டு போச்சுன்னா 3 - 1 ஆகும். அது 2 அப்படின்னு வரும். ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து yயையும் ஈக்குவேட் பண்ணுறோம். அதாவது 3a - 1 = 2b + m. ஸோ இப்போயும் நான் இதை இங்கிட்டு கொண்டு வந்தேன்னா 3a - 2b = m. இந்த -1 இங்கிட்டு வந்தால் +1 ஆகும். ஸோ இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ பியோட வேல்யூ டைரெக்டாக ஈக்குவல் டு 4a + 1 அப்படின்னு வரும். ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எம்மோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு டைரெக்டாக பியோட வேல்யூ இருக்கிறனால நான் சப்ஸ்டிடியூட் இந்த 3யை வந்து நான் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ 2a - 4a + 1 = 2 அப்படின்னு வரும். அதாவது 2a - 4a - 1 = 2 அப்படின்னு வரும். ஸோ 2a - 4a இதோட வேல்யூ நம்மளுக்கு -2aன்னு வரும். இந்த -1 இங்கிட்டு போனால் +1 ஆகும். ஸோ 2 + 1 நம்மளுக்கு 3 அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன? -3/2. ஸோ இப்போ இதை வந்து நான் மறுபடியும் இதே தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ என்ன வரும்? b = 4a + 1 தான் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 × ஏவோட வேல்யூ என்ன? -3/2 + 1. ஸோ இது 2 டேபிளில் கேன்சல் ஆச்சுன்னா 2 × -3 -6 + 1. ஸோ இதோட வேல்யூ -5. ஸோ நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ தெரியும். ஸோ நம்மளுக்கு எம்மோட வேல்யூ தான் வேணும். எம்மோட வேல்யூ இருக்கிற ஒரே ஈக்குவேஷன் இது தான். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எம்மோட வேல்யூ என்ன? 3a - 2b. இந்த 1 இங்கிட்டு வந்தால் இதுவும் -1 ஆகும். அதாவது 3 × ஏவோட வேல்யூ என்ன? -3/2 -2 × பியோட வேல்யூ -5 -1. அதாவது 3 3s are 9. ஸோ -9/2 -× ப்ளஸ் ஆகும் +10 -1. ஸோ நம்மளுக்கு அப்போ என்ன வரும்? -9/2 10 - 1 9 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா -9 + 9 2s are 18/2 வரணும். 18 - 9ஓட வேல்யூ 9. ஸோ 9/2 தான் ஆன்சர். ஸோ எம்மோட வேல்யூ என்ன? 9/2.